மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற தன்னுடைய பரப்புரையின் மூலமாக பேசியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பேசுகிறார். நான் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பேசுகிறார். ஆக இவர் எந்த இடத்திலே நம்பர் 1 முதலமைச்சர்னா மக்களுக்கு திட்டங்களை தந்ததிலே நம்பர் 1 முதலமைச்சரா என்று கேட்டால் கிடையாது. இந்திய தேசத்திலேயே ஒரு மாநிலம் அதிகமாக கடன் பெற்றிருக்கிறது என்று சொன்னா அது தமிழ்நாடு தான். ஆக அந்த தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்கியதிலே முதன்மை முதலமைச்சராக இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார். என்னன்னா 1947 முதல் இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகள், அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், 2021 வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனுடைய தொகை எவ்வளவுன்னா 5,36,000 கோடி ரூபாய் என்று இருந்தது. ஆக 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திமுக 4 ஆண்டுகள் 2 மாதங்களை கடந்து நிற்கிற சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிற கடன் தொகை எவ்வளவுன்னா 4,18,000 கோடி ரூபாய் என்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆக இன்னும் ஒரு 10 மாதத்தை கடந்து 5 ஆண்டு கால ஆட்சியை பூர்த்தி செய்கிற போது இந்த 5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனில தமிழ்நாட்டை மூழ்கடித்து விடுவார் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் என்கிற செய்தியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆக கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டின் சூப்பர் முதலமைச்சராக M.K. ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். நன்றி, வணக்கம்.